ஹலோமா. ஹாய் செல்லன்ஸ். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க, அப்படியே டைரக்டா போலாமா? பூஜா குட்டி திறந்து காட்டுவாங்க, நான் சொல்லுவேன். ஓகே, இங்க இருந்து போயிருவோம். ஆமா, இன்னைக்கு என்ன? இன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம், அதுக்காக வடை. அதனால வடை. வடை ஒரு செல்ல குட்டி தான் ஞாபகப்படுத்தினாங்க, கவிதாவுக்கு தேங்க்யூ. அதுக்கப்புறம் பாயசம், குடும்பனா கலர் பாயசம். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சுட சுட சோறு. ஓகே, சாம்பார், கத்திரிக்காய் இல்லை, முருங்கைக்காய், கேரட்டு, மாங்காய், இது மூணும் போட்டு சாம்பார். கத்திரிக்காய் வீட்டில் இல்லை, வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் கேமராமேன் தம்பி வந்து ரொம்ப சூப்பரா வீடியோ எடுக்கிறாரு. உருளைக்கிழங்கு பொரியல். வெங்காய தக்காளி போட்டு பொரிப்போம்ல, செம்ம சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் கோசு கூட்டு, வெறும் மிளகாய் கிள்ளி பாசி பருப்பு போட்டு அப்படியே கூட்டு. வெங்காய தக்காளி எல்லாம் போடல. ரசம், நம்மளோட இயற்கை சந்தை ரசப்பொடியை பயன்படுத்தி வச்ச ரசம். அதுல என்ன ஸ்பெஷல்னு சொல்றேன் கேளுங்க. இதுல வந்து நிறைய கொத்தமல்லி இந்த டைம் கிடைச்சது. நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லைன்னா கூட இந்த ரசப்பொடியை பயன்படுத்தி அப்படியே வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், வாசமாக இருக்கும். இதுதான் ஸ்பெஷல். உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கு, அதுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கனாலே உள்ள போகும். அப்படி சப்போஸ் உள்ள போகலன்னா கூகுள் டிரைவ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்ல பிடிஎஃப் ரீடர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துல எது இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா ஓப்பன் ஆகிடும், அதுல நீங்க வாங்கிக்கலாம். ஜஸ்ட் பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்கன்னா இல்ல ஒரு நோட் புக்ல எழுதிட்டு கூட போட்டோ எடுத்து அனுப்புங்க. எவ்வளவு கிராம் வேணும், உங்க அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ரேட் அண்ட் ஷிப்பிங் போட்டு உங்களுக்கு அழகா சொல்லிடுவோம். ஷிப்பிங்கோட தான் அதுலயே இருக்கு. ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ஷிப்பிங் இல்லாம இருக்கு. இல்லாததுக்கு நீங்க அனுப்புங்க, நாங்க வந்து கிளியரா உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவோம். ஏன்னா இப்போ வரைக்கும் நிறைய பேர் அந்த டவுட்ஸ் கேட்டுட்டே தான் இருக்கீங்க. நாங்க தினந்தோறும் வீடியோஸ்ல சொல்லிட்டே தான் இருக்கோம். ஏன்னா என்ன பண்றது, புதுசா அவங்க வராங்க, அவங்களுக்கும் தெரியாது, எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது எங்களோட கடமை. அதனால தான் நாங்களும் சொல்லிடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்நேரம் வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கணும். அதான் சொன்னேன் இல்லையா, பணம் போட்டால் அந்த இது சிசி இதுன்னு சொல்லிட்டு சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங்குள்ள வெப்சைட்டோட இது உங்களுக்கு கொடுத்துருவோம். ஜெய் வந்து இப்போ கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான், போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தலைவர் தான் எல்லா சில ஃப்ளாஸ் இருக்கு சொல்றேன். அது பண்ணிட்டா கூட இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏப்ரல் 14 ஆமா, சித்திரை 1க்கு கூட நல்ல எந்த ஒரு இஷ்யூவும் இருக்க கூடாது. ஏன்னா இப்ப நாங்க வந்து எங்களோட பணத்தை போட்டு தான் அது வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருக்கோம். கஸ்டமர் கிட்ட இருந்து வரும்போது அது எல்லாமே சரியா இருக்கணும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ அதுக்கான முயற்சிகள் தான் இது. எல்லாமே ஈஸியா உங்களுக்கே தெரியும், எங்களுக்கு எல்லாம் ஈஸியாவா கிடைக்குது. ஒவ்வொரு சின்ன விஷயம்னா கூட கஷ்டப்பட்டாதான் கிடைக்குது, நானும் பாக்குறேன். அதனால இதுவும் அப்படிதான், பல இதுக்கு அப்புறம் தான் அதுவும் சரியாகும். நாங்க ஒரு பண்ணா நீட்டா பண்ணிடணும். ஆமா, அது வந்து பின்னாடி எந்த ஒரு தெரியும் இல்லையா, ஒரு பொருள் தயாரிக்கிறதா இருந்தா கூட அது அவ்வளோ அழகா நீட்டா ரெடி பண்ணி ஆரோக்கியமாவும் மக்களுக்கு தரமாவும் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து எல்லாமே அந்த வேலைகள் பூஜாஸ் கிச்சன் பொறுத்த வரைக்கும், நம்மளோட இயற்கை சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இதுனா கூட அதை நீட்டா ப்ரெசென்ட் பண்றது தான் எங்களோட வேலை. அதனால அழகா உங்களுக்கு வெப்சைட்டும் வரும். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லமா வெப்சைட் ஓபன் பண்ணுங்க, எங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்காகவே தான் நாங்க வந்து பரபரன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரெடி ஆனதும் கண்டிப்பா லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். லான்ச் பண்ண கொஞ்ச நாள்லயே வந்து ஆப்பையும் நாங்க வந்து லான்ச் பண்ணுவோம். ஆப்போட வேலைகளும் போயிட்டு இல்ல, ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்றவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது, அவங்க வெப்சைட் ஆண்ட்ராய்டு மட்டும். இன்னும் கொஞ்ச நாள் அதையும் நாங்க அப்டேட் பண்ணிடுவோம். சோ நீங்க வந்து ஸ்டே டியூன். ஃபர்ஸ்ட் தொடங்கிடுவோம், அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. அதுதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். ஒரு உண்மையா ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். நிறைய பேர் வந்து முந்தானேத்திக்கு கூட நான் ஒரு நல்ல விஷயம் வந்து எங்க சரண்யா வந்ததுப்ப பூஜா கேட்டிருந்தீங்க, உங்க மனசு போலவே எல்லாமே நல்லதான், பூஜாக்குன்னு நினைச்சிட்டேமா அப்படின்னு சொல்லிங்க. உங்க எண்ணம் கூடிய விரைவில் நினைவாகும், சரிங்களா? ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை அமையிறது அவ்வளோ அழகா அமையும். கண்டிப்பா வந்து நாம வந்து சொல்லலாம், சரிங்களா? நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க எங்களோட
பங்குனி உத்திரமுக்கு எவ்வளவு பேர் வந்து விரதம் இருக்கீங்கன்னு மறக்காம comment box ல சொல்லுங்க. போன வருஷம் நாங்க எதுக்காக விரதம் இருந்தோமோ வீட்டுக்காக தான் முக்கியமா விரதம் அது இருந்தோம். நடந்துருச்சு, புது வீட்ல இருக்கோம். இந்த வருஷமும் காலையில இருந்து இன்னும் சாப்பிடல, காஃபி மட்டும் குடிச்சோம், அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு விரதம் இருக்கும், சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளையாவது விரதம் இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ்ல பார்த்தேன். அதனால தான் இன்னைக்கு நாங்க ஒரு வேளை அதுவும் வாட்ஸ்அப்க்கு ஒருத்தவங்க அனுப்பி சொல்லியிருந்தாங்க பங்குனி உத்திரம் பூஜா குட்டியை இருக்க சொல்லுங்கன்ட்டு. அதை நான் இதை 3வது வாட்டியே ஷேர் பண்றேன். ஏன்னா ஒரு விஷயம் நல்ல விஷயம் தெரிஞ்சு அதை நம்மோட வச்சுக்காம அதை பண்ணி இந்த மாதிரி இருங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, என்ன மாதிரியே இருக்கு அவங்களோட எண்ணமும். அது நல்லா இருப்பாங்க, நிறைய பேர் அதை பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்களும் முயற்சி பண்ணுவாங்க நிச்சயமா. அது வந்து நம்ம வெற்றியை தானே தரும். ஓகே, ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பை. வாழ்க வளத்துடன்.